வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். ஆகஸ்ட் மாத ராசி லக்னம் காம்போ ப்ரெடிக்ஷனை இப்போ டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி கொடுக்குறேன். www.lifehoroscope.in உங்களுக்கு தேவையான சர்வீஸை இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் ப்ளஸ் உங்களுடைய தசா புக்தி அது முதல்ல ரீட் பண்ணிங்க. தொடர்ந்து ஆஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ராசி லக்னம் காம்போவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோட எண்டில் இந்த வீடியோ பற்றின இன்னும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன். இப்போ ஆகஸ்ட் மாத ராசி பலன், ராசி லக்னம் பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். மிதுன ராசியை நான் கம்பைன் பண்ணுறது துலாமோட இந்த காம்போ பண்ணிடுறேன். காற்று ராசி தான் மிதுனம், இந்த பக்கம் காற்று ராசி துலாம். ஸோ மிதுன ராசிக்கு அதிபதி புதன், துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இப்போ உங்கள் ரெண்டு ராசிக்கும் நான் ஆகஸ்ட் ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு சும்மா ரீகலெக்ட் பண்ணிப்போம். என்ன பாசிட்டிவாக இருக்குது மெயினாக நம்ம செக் பண்ண வேண்டியது, புதன் சுக்கிரன் நல்லா இருக்காங்கன்னா நல்லா இல்லையா. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா உங்கள் மனசு, உங்கள் புத்தி, உங்கள் அதிர்ஷ்டம், உங்கள் யோகம், உங்களுடைய முயற்சி ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். புதன் கரெக்டாக கடகத்தில் இருக்கார். கடகத்தில் இருக்கிற புதன் புத்தி இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, மைக்ரேட் ஆகலாமா, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடலாமா, வீடு மாற்றிடலாமா, இந்த மாதிரி. ஏன்னா புதன் புத்தி கண்ட்ரோல் இருக்காது. அது வேகமாக திங்க் பண்ணும். அப்படி ஒரு டக் 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 டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிற புதன் தான் அந்த புதன். அப்படிப்பட்ட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ சுக்கிரன் மற்றும் அந்த புதனுடைய காம்பினேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st of Augustலேருந்து அப்படியே இந்த சுக்கிரன் புதனோட அப்படி சேர்ந்து அது அப்படியே உங்களை ஒரு மாதிரி ஒரு எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் குரு காம்பினேஷன் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் உங்களுக்கு ஏதாவது ஃபேவராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே சுபர்கள். ரெண்டு சுபர்களை சேர்ந்து நல்ல முடிவுகளை வித்தியாசமான ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இருக்குது. இப்போ மிதுனம், இந்த பக்கம் துலாம், இந்த ரெண்டு ராசிகளுக்கு உண்டான காம்பினேஷனில் புதன் சுக்கிரன் ஃபேவராக வந்திருக்கு, சனி ஃபேவராக வந்திருக்கு, ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு. அப்புறம் குரு கூட பரவாயில்ல, ஆவரேஜாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. அந்த பர்டிகுலர் துலாமுக்கு பார்வை நல்லா இருக்குது. ஒரே பிளானட் கொஞ்சம் சரியாக இல்லை. அது யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, துலாம் ராசியை சேர்ந்திருந்தீங்கனாலும் சரி, சரியான பொசிஷனில் இல்லை. மிதுனத்துக்கு 4th ஹவுஸில், துலாமுக்கு 12th ஹவுஸில். இந்த ரெண்டு காம்பினேஷன் என்ன பண்ணால் டென்ஷனை கொடுக்கும், திடீர்னு ஒரு கோபம் வர வைக்கும். அதை தவிர எதுவும் பண்ணாது. ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் கொஞ்சம் கவனமாக போங்க. குறிப்பாக நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா, நீங்கள் மிதுன ராசியை சேர்ந்த, துலாம் ராசியை சேர்ந்த பெண்ணாக இருந்தால், அதுவும் குடும்ப தலைவியாக இருந்தால், உங்கள் கணவனிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை ஆர்கியூமெண்ட் பண்ணுறது இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம். அதை தவிர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு அன்வான்டான இஷ்யூஸ் எதுவும் வராதுன்னு நான் சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த செவ்வாய் திடீர்னு ஒரு இரிட்டேஷன் கொடுக்கும். அப்போ தான் உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணது உங்களுக்கு பிடிக்காது, கோவம் வரும், வெறுப்பு வரும், ஒரு மாதிரி ஒரு ஈகோ இது டெவலப் பண்ணிடும். இதை மட்டும் அவாய்ட் பண்ணால் அந்த மாதம் மற்ற எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. பாசிட்டிவாக என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மெயினாக ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எடுக்கிற முயற்சியில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். மூட் அவுட் ஆகாமல் இருக்கணும் நீங்கள். ஸோ மூட் அவுட் ஆகிடக்கூடாது, பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், மற்றவங்க கொடுக்குற ப்ரெஷர்லாம் உள்ளே ஏற்றிக்கூடாது. எதையுமே இந்த காலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை டீப்பாக நீங்கள் இது என்ன தான் சொன்னாங்க, என்னை ரொம்ப தாழ்வாக நினைக்கிறாங்க, என்னை ரொம்ப குறைச்சி எடை போடுறாங்க, என்னை அவமானப்படுத்துறாங்க, இதெல்லாம் நீங்கள் எமோஷனலாக எடுத்துக்கவே கூடாது. இந்த உலகத்தை டெய்லி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதை ஈடுபட அது நம்மளை ஒரு வெறுப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து அப்படியே கடந்து போயிடணும். அதுதான் நல்லது. ஸோ மிதுனம் அண்ட் துலாம் இந்த காம்பினேஷனில் இந்த மாதத்தில் நான் சொல்கிற விஷயம், நிறைய விஷயம் பாசிட்டிவாக இருக்குது. ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாலும் பாசிட்டிவாக இருக்குது. உங்களுடைய க்ரோத்துக்கு நல்லா இருக்குது, மைக்ரேஷன் நல்லா இருக்குது. ஒரு பிளான் போடுறீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும், ஒரு ஃபினான்ஷியல் பிளான் இருக்குது, அதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், எல்லாத்துக்குமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. கொஞ்சம் காமாக ரிலாக்ஸாக யோசிச்சு ப்ரே பண்ணி போய் அட்டன் பண்ணுங்கள், ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் ஆகஸ்ட் 2025. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, லக்னத்தை கம்பைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துடலாம். மிதுனத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், காற்று ராசி. அதில் உள்ள நட்சத்திரத்தில் மிருகசீடம் பாதம் 3, 4. ஸோ மிருகசீரத்தில் செகண்ட் பார்ட்டு தான் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் திருவாதிரை ராகுடைய நட்சத்திரம். முழு 4 பாதங்களும் மிதுனத்திலே இருக்கும். திருவாதிரைக்கு மிதுனம் தான் வீடே. அப்புறம் புனர்பூசம், அது புனர்வசு அப்படின்னு சொல்லுவோம். புனர்பூசம், இந்த புனர்பூசத்தில் பாதம் 1, 2, 3 மிதுனத்தில் வந்துடும். இந்த நட்சத்திரங்கள் அடங்கினது தான் மிதுன ராசி. இப்போ துலாம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி அமைப்பு அப்படியே இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. அங்கே மிருகசீடம் பாதம் 3, 4 சொன்னேன்னா அது செவ்வாயோட நட்சத்திரமா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் பாதம் 3, 4 இது செவ்வாயோட நட்சத்திரமா? அங்கே ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை 4 பாதங்கள் சொன்னேன்னா இங்கே ராகுடைய நட்சத்திரமான சுவாதி 4 பாதங்கள். அங்கே புனர்வசு குருவுடைய நட்சத்திரமான பாதங்கள் 1, 2, 3. இங்கே அதே குருவுடைய நட்சத்திரமான விஷாகம், அந்த விஷாகம் பாதம் 1, 2, 3.
அப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த மிதுனம் இந்த துலாம் இந்த காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நட்சத்திரம் இருக்கோ அது அப்படியே இங்கே இருக்கும், அங்கே என்ன பாதங்கள் அமைஞ்சிருக்கோ அது அப்படியே இங்கே இருக்கும். அவ்வளோதான் இந்த காம்பினேஷனோடு இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி எனர்ஜி லெவல் அப்படியே சேமாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியே தெரியும். ரைட், இப்போ நம்ம வந்து லக்னத்தை வந்து தொடர்பு பண்ணிக்கலாம். ஏன்னா நான் நிறைய விஷயம் பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தான் அந்த செவ்வாயை பற்றி சொல்லியிருக்கேன். அது வந்து எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு தேவையில்லாத விஷயங்களை டீப்பாக எடுத்துக்காமல் இருந்தாலே போதும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தட்டில் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, அதில் வந்து காரமாக ஒரு ஐட்டம் இருக்குது. நான் வந்து இப்போ காரம் சாப்பிடாதீங்க, வயிறு ஆல்ரெடி கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் புண்ணாக இருக்குது, காரம் சாப்பிட்டா அது இன்னும் ஜாஸ்தி ட்ரிகர் பண்ணி விடுன்னு சொல்கிறேன். அதை சாப்பிடாம விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே ஒரு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இனிப்பு சாப்பிடலாம், கொஞ்சம் புளிப்பு சாப்பிடலாம், அதெல்லாம் சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ அந்த காரத்தை டேஸ்ட் பண்ணிட்டீங்க, அது வேலையை காமிக்கும், அவ்வளோதான். ஸோ ஆகஸ்ட் மாதம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அந்த காரம் தான் செவ்வாய். அந்த காரத்தை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கோவத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாதம் சூப்பராக இருக்கும். சரி, இப்போ லக்னத்துக்கு வந்துடும். என்னென்ன லக்னம்லாம் வந்து ஃபேவராக இருக்குது, அது எப்படி பண்ண போகுது, அது எப்படி கொடுக்க போகுது, அது வந்து உங்களை வந்து டெவலப் பண்ணி விடுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நான் முதல்ல பாசிட்டிவ் சைடில் எடுத்துக்கிறேன். ரிஷப லக்னம் எடுத்தீங்கன்னா, இல்லை மிதுன லக்னம் எடுத்தீங்கன்னா, துலாம் லக்னம், கன்னி லக்னம், தனுசு ஒரு ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம், கும்பம் ஓரளவுக்கு ஒரு அபவ் ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம். இந்த 6 லக்னங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்துடும். அதாவது இந்த ராசியை சேர்ந்துருந்து இதில் என்னென்னா, ரிஷப லக்னமாக இருந்தீங்கனாலும் மிதுன லக்னமாக இருந்தீங்கனாலும் கன்னி துலாம் இந்த 4மே நல்லா பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் டாப் கார்னர் 2, டவுனில் வந்து பாட்டம் 2, இந்த 2 ராசிகள்லாம் புதன் சுக்கரனுடையதாக இருக்கும். சுபர்களுடைய ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் தெரியும், டாப்பில் 2, பாட்டமில் 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சுபர்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா டாப்பில் 1, பாட்டமில் 1, ஏன்னா குரு வந்துருவார். அப்போ இந்த அமைப்பு கொண்ட ராசிகளை சேர்ந்த லக்னங்களை சேர்ந்தவங்களை அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது நான் வந்து இந்த 6 லக்னத்தை மென்ஷன் பண்ணுறேன். இந்த 6 லக்னத்தை ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு ஒரு ஆவரேஜாக இருக்குது, அதே மாதிரி கும்பம். இந்த 6 லக்னம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்க முடியும். அது ரிலேட்டடாக உள்ளவங்க அந்த லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற முயற்சி, ஸோ உங்களுடைய ஒரு ஈடுபாடு, உங்களுடைய ஒரு ட்ரை, ஏதோ ஒரு ட்ரை இருக்குது. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக, ஆஸ் அ கரியர் வேணும், ஆஸ் அ ஃப்ரெஷராக, ஆஸ் அ ஹோம் மேக்கராக, இல்லை நீங்கள் வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறீங்க. அது பணம் விஷயமா இருக்குது, அது ஒரு வேலை விஷயமா இருக்குது, அது வந்து ஒரு மைக்ரேஷன் விஷயமா இருக்குது, அது வந்து ஒரு விசா ப்ராசஸாக இருக்குது, அது ஒரு வெஹிக்கிளை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்கணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டெலிவரி இன்னும் எடுக்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் குழந்தைங்களுக்காக, அவங்களோட ஃப்யூச்சருக்காக ஏதோ ஒன்று அப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அது கிளிக் ஆகும். அதுக்கு ஃபேவரான மந்தாக நான் பார்க்குறேன். மித்தம் உள்ளதெல்லாம் அப்போ மீதம் உள்ளதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், மீனம், ஈவன் மகரம் இந்த மாதம் இந்த காம்பினேஷனுக்கு பெருசாக ஃபேவரபுளாக இல்லைன்றது நான் சொல்கிறேன். சரி, இது ஒரு பொதுவான ஒரு அனலைசேஷன். என்னென்னா இது அனலைஸ் பண்ணி பார்த்ததில் வந்து இந்த மந்தில் வந்து ஆகஸ்ட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன். ஆனால் அதை நீங்கள் அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் உங்கள் பேர்த் சார்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் என்றைக்காவது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அழகாக கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். பேர்த் சார்ட் ஒன்றும் இல்லை, சிம்பிள். பேர்த் சார்ட் சூப்பராக இருக்குது, எந்த தோஷம் இல்லை, தசாபுத்தி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வெறும் செவ்வாயை தவிர இது எல்லா பேரும் ஆக்டிவாக வேலை செய்யும். செய்கிற முயற்சி சரியாக இருந்தால் பலனை கொண்டு வந்து கொடுத்துரும், வேலை முடிஞ்சுது. சப்போஸ் பேர்த் சார்ட்டில் எனக்கு ஒரு தோஷம் இருக்குங்க, ராகுக்கு தோஷம் இருக்குது, எனக்கு வந்து சனியே சரியாக இல்லை, எனக்கு வந்து செவ்வாயே வீக்காக இருக்குது, எனக்கு வந்து சுக்கிரனே நீச்சமாக இருக்குது, எனக்கு புதன் வந்து பாவ கிரகத்தோட சேர்ந்து போயிடுச்சு, அப்போ தான் இப்போ சொன்ன நன்மைகள்லாம் வந்து அங்கே வந்து இழுக்கும், அதை நடத்த விடாது. ஏன்னா இப்போ இது எப்படி நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எடுத்துங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கால் வருது, எனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது. நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு நல்லா கிரிக்கெட் ஆட தெரியும் வச்சுங்க, செம்மையாக கிரிக்கெட் ஆடுங்க, சூப்பராக ஆடி 6 அடிப்பீங்க, போலிங் செம்மையாக பிடிங்க, ஃபீல்டிங் செம்மையாக பிடிங்க, யூ ஆர் அ பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் மேன் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டீங்க. ஆனால் அவர் சொல்ல எனக்கு ஃபுட்பால் பிளேயர் வேணும், கிட்ட போனால் தான் தெரியுது எனக்கு ஃபுட்பால் பிளேயர் வேணும். அப்போ எப்படி நீங்கள் மேட்ச் ஆவீங்க? அடிப்பல் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நான் தகுதி உங்கள்கிட்ட இருக்குது, ஃபிட்டாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் டெய்லி வந்து வார்ம் அப் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வேலை ஸ்போர்ட்ஸை கற்றுக்கிறீங்க, அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. பட் சடனாக வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் சொன்னால் நீங்கள் வந்து காலால் விளையாடுற ஸ்போர்ட்டுக்கோ கையால் விளையாடுற ஸ்போர்ட்டுக்கோ சின்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதுதான் விஷயம். அப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய கோச்சார பலன்களில் உங்களுடைய கரண்ட் டிரான்சிஷன் வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, என்ன சொன்னாலுமே அந்த இடத்துல உங்கள் பேர்த் சார்ட் வந்து சரியாக கை கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் போய் நின்னா, நீங்கள் போய் ட்ரை பண்ணால் அப்போ அந்த இடத்துல வந்து அப்படியே உல்ட்டாவாக இருக்கும், அது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோதான் விஷயம்.
இதை தான் கம்பைன் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ மிதுன ராசி அண்டு துலா ராசி 2025 ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நேரம் வந்திருக்கிறதுனால அது ஒரு பாசிட்டிவாக நிறைய விஷயம் இருக்குது. அதை சரியாக யோசித்து சரியாக அப்ளை பண்ணி சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும்ன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு ராசி மற்றும் லக்னத்துடைய ஒரு காம்போடைய ப்ரிடிக்ஷனை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் பெட்டராக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து பாருங்கள். எதையுமே வந்து நீங்கள் அஸ்ட்ராலஜின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் டெய்லி நம்ம புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 to 6 months அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா க்ளீனாக உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வருவீங்க. நான் அதுக்கு தான் கிளாஸ் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ பேசிக்ஸ் இது எடுத்திருக்கேன். அந்த பேசிக்ஸ் என்னென்னா, ஒரு நட்சத்திரம் எங்கே இருக்குது, எந்த ராசியை சேர்ந்துருப்பீங்க, அந்த ராசியோட தன்மை என்ன, லக்னத்தோட தன்மை என்ன, அதோட வாழ்க்கை எப்படி இருக்கும். நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய வீடியோ தான் பண்ணியிருக்கேன். எல்லா நட்சத்திரத்துக்கும் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். 20 minutes ஒரு வீடியோ இருக்கும் மினிமம். ஸோ அதை வந்து டீட்டெயிலாக அது லைஃப் எப்படி ட்ராவல் ஆகணும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். உங்களுடைய லைஃப்பை பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க. அண்ட் தொடர்ந்து இந்த ராசி லக்னமும் அந்த ராசி டிரான்சிஷனை பற்றின வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லா பிளான்ட்டோடைய டிரான்சிஷனும் நான் வந்து அட்வான்ஸாக கொடுத்துட்றேன். ஒரு பிளான்ட்டோடைய டிரான்சிட் ஆனாலும் சரி, ரெட்ரோகேட் ஆனாலும் சரி, இல்லை மந்த்லி ப்ரிடிக்ஷன் இருந்தாலும் 50 days ஏர்லியாகவே கொடுக்குறேன். ஏன்னா அடுத்த மாதம் பிளான் பண்ணுறதுக்காக எல்லாமே அட்வான்ஸாக நான் பிளான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதை வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வெறும் வீடு மாற்றுறதுனாலே நிறைய ட்ரபுள் கொடுக்கும். அது வந்து வாஸ்துப்படி ஒரு லக் இல்லை, அந்த ஃபேஸிங் லக் இல்லை கூட அது பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். வாடகை வீடாக இருந்தாலும் வாஸ்து வேலை செய்யும், சொந்த வீடாக இருந்தாலும் வேலை செய்யும். நிறைய பேர் நிறைய டவுட் அது ரிலேட்டாகவும் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். லேர்ன் வாஸ்து அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு 22 லெவல் கொடுத்துருக்கேன். நீங்கள் சும்மா அந்த வீடியோ பார்த்தாலே எப்படி வீடு செலக்ட் பண்ணலாம், எப்படி வந்து நீங்கள் வந்து வாடகை வீடை சூஸ் பண்ணுறது, எங்கே பூஜை ரூமை வைக்கிறது. ஏன்னா பூஜை ரூம் வைக்கிறது என்னென்னா, நீங்கள் சாதாரண பலன் நினைக்கலாம், ஒரு ப்ரேயர் ஹால் அப்படிங்கிறது இல்லை ப்ரேயர் ரூம் அப்படிங்கிறது இல்லை சும்மா விளக்கேற்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் வச்சா கூட சரி, அதை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த வீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா தெய்வ அருள் இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறதில்ல. நமக்கு மேலே ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி ஒன்று இருக்குது. அதோடைய இயக்கம் தான் நம்மளை தினமும் இயக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இயக்கத்துக்குண்டான ஒரு ஒளி ஏற்றக்கூடிய ஒரு இடத்த நம்ம கரெக்டாக தேர்வு செஞ்சோம்னா வீட்டில் அதுவே ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். இதெல்லாம் வாஸ்துவில் நான் கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். நிறைய பேர் நிறைய டவுட் இருக்குது. அதில் அதுக்காக கொடுத்துருக்கேன். நியூமராலஜி ஒரு சிலருக்கு பேர் மாற்றுறதுனாலையும் நம்பர்ஸை மாற்றுறதுனாலையும் கரெக்டாக அவங்களை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு நம்பர் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை அது கொண்டு வந்து கொடுத்துரும். அண்ட் அதை தவிர ஜெமாலஜி, ஜெம்ஸ்டோன் வந்து நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டாங்க. நீங்கள் ஏன் ஜெம்ஸ்டோனை பற்றி பேசலை, ரெமெடி பற்றி பேசலை, ஏன் வந்து நிறைய ரெமெடி கொடுக்க மாட்டீங்க. சரி, ரெமெடி இது ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கொடுக்குறது. பொதுவாக ஜெம்ஸ்டோன் வந்து ஜென்ரலாக அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு வீடியோவும் இருக்குது. அண்ட் ஜெம்ஸ்டோன் வந்து என்னென்னா, லக்கு வந்து வருமா வரும், எல்லாருக்குமே வரும். ஆனால் அது நம்பிக்கையோட முழு ஈடுபாடோட நல்ல குவாலிட்டியான ஒரு கிளியரான கிறிஸ்டல் கிளியரான முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரான குவாலிட்டியான எனர்ஜியாக இருக்கிற ஸ்டோன் தான் போடணும். ஸ்டோன் சும்மா போயிட்டு நம்ம வாங்கி நம்ம செஞ்சு போட்டோம்னா அது ரிசல்ட் தருமானா அது தராது. அப்போ அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்கணும். அது டச் பண்ணால் ஃபீல் பண்ணலாம். ஸோ சில ப்ராக்டிசஸ் இருக்குது அதுக்கு. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் உள்ளவங்களுக்கு அந்த ஸ்டோனோட எனர்ஜி ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அது நிறைய பேர் கேட்டதுனால அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் தரவாக செக் பண்ணி சின்ன சைஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. முதல் ட்ரையலுக்கு வந்து ஸ்மால் சைஸில் ஸ்டார்ட் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு சில பேர் கேட்டது என்னென்னா, சைன் மாற்றினா லைஃப் மாறுமா அப்படின்னு. நிச்சயமாக அது வந்து ஒரு சைன் வந்து ஒரு ஸ்ட்ரோக். அதாவது நீங்கள் எப்படி வந்து ஒரு கோடு கிழிக்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்கள் கையெழுத்தை வந்து ஒரு கோடாக கிழித்து எப்படி இழுக்கிறீங்களோ அதுபடி உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த கோடை வந்து அப்படி இழுப்பீங்க. அதாவது உங்கள் கையெழுத்து, உங்கள் பேரை நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் ஸ்டைல் என்னவோ, உங்கள் பிஹேவியர், உங்கள் ஆட்டிடியூடை பேஸ் பண்ணி தான் உங்கள் கையில் வந்து அந்த சைன் வந்து மாறும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்கில் வந்ததுன்னா அது ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லாவே பிளான் பண்ணலான்றது என்னுடைய கருத்து. டோட்டலாக நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டாக பண்ணியிருக்கேன். தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை நீங்கள் கீப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் எதை வேணால் யூடியூப்னு நீங்கள் உள்ளே போய்ட்டு கீப் பண்ணாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், எல்லாரோடும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீமில் இருந்து ஆஸ்ட்ராலஜிஸ்டும் இருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப நல்லாவே உங்களுக்கு வந்து சர்வீஸை கொடுப்பாங்க. ஸோ அவங்ககிட்டயும் உங்களுக்கு தேவைப்படுற சர்வீஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். மறுபடியும் நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.